ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பரிகாரங்கள். தனுசு ராசி மேலதாங்க சனி பகவானுடைய 10ஆம் பார்வையே பதியுது. தனுசு ராசி மேலதான். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டயத்துல வீடு சம்பந்தமா, நிலம் சம்பந்தமா இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனாலுமே இந்த நேரத்துல ஒரு வீடு வாங்குவதற்கான, ஒரு இடம் வாங்குவதற்கான யோகமும் உங்களை சேரும். ஓகேங்களா? அது மாதிரி தாயினுடைய உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் தான் ஒன்றுக்கொண்டே கவனிச்சுக்கோங்க. தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக முன்னேறும். அதற்கான வைத்தியம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த டயத்துல உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம என்ன பண்ணுறது, எந்த வைத்தியம் பண்ணால் அம்மாவுக்கு உடம்பு சரியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நல்லபடியாக வரும். முக்கியமாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ராசி மீது பதிகிறதுனால முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, வெளியில் போயிட்டு உடனே பாதத்தை நல்லபடியாக கழுவி தெளிவாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தினசரி அதாவது அயன் பண்ண ட்ரெஸ், அதாவது புதிய ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள். துவைத்து அதை கந்தையானாலும் கசக்கி கட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பழைய துணிகளை உடுத்தி கொண்டால் சனி பகவானுக்கு அழுக்கு இதெல்லாமே ரொம்ப விருப்பம். அழுக்கோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய காரங்கள் உங்கள் மேலே ஏறும். அப்போ எல்லா விதத்தில் சோம்பல்கள் இதேமாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். அப்போ அந்த சோம்பல்லாம் விரட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதிகாலையில் துயிலெழுதல் மிக மிக முக்கியங்க. இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஏந்திரிச்சிட்டு எல்லாமே காலை கடன் முடித்த பிறகு ஒரு 5 நிமிடம் உங்களுடைய குலதெய்வத்தையோ உங்களுடைய மனதிற்கு பிடித்த தெய்வத்தையோ மனசார ஒரு 5 நிமிஷம் ஒரு சேரில் உட்காந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், இந்த திட்டங்கள் எல்லாம் போட்டு மனதார குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒரு 5 நிமிஷம். இதுமாரி பண்ணிங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவிகளும் பண்ணுங்க. சரிங்களா? நல்ல ஒரு வருமானம் உங்களை தேடி வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலம்.